தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியை மிஸ் பண்ணிய தமிழக நடிகர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியை மிஸ் பண்ணிய தமிழ் நடிகர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா தமிழக மக்களின் எதிர்ப்பை பெற்றார். இதன் காரணமாக ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு அலை வீசியது. அப்பொழுது நடிகர் ரஜினிகாந்த் ஜெயலலிதா மீது தாக்குதல் வார்த்தை போர் நடத்தி வந்தார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார், தனி கட்சி ஆரம்பிப்பார், செல்வி ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிடுவார் என்று கணிக்கப்பட்டன. ஏறத்தாழ 3 ஆண்டு காலம் ரஜினி ரசிகர்கள் இதற்காக வேலை பார்த்தனர். ஆனால் தேர்தல் நேரத்தில் ரஜினிகாந்த் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தார். கருணாநிதி ரஜினிகாந்த் ஆதரவை கோரினார். மேலும் காங்கிரஸிலிருந்தே தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கி கருணாநிதி, ரஜினிகாந்த், மூப்பனார் ஆகிய 3 பேரும் இணைந்து தேர்தலை சந்தித்தனர். ரஜினிகாந்த் பிரச்சாரம் பண்ணவில்லை, திமுகவுக்கு குரல் கொடுத்தார். ஆனால் திமுக கூட்டணி மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. அப்பொழுது செல்வி ஜெயலலிதா தான் போட்டியிட்ட பர்கூர் தொகுதியிலேயே தோற்று போனார். செல்வி ஜெயலலிதாவின் தோல்விக்கு முக்கிய காரணம் ரஜினிகாந்தின் பிரச்சாரம்தான். ரஜினிகாந்த் அந்த தேர்தலில் அவர் கட்சி ஆரம்பித்திருந்தால் அவர் ஆட்சியை பிடித்திருப்பார். ஆனால் அரசியலில் அவர் ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருந்த காரணத்தினால் அவர் கட்சி ஆரம்பிக்காமல், அரசியலுக்கு வராமல் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தார். அந்த தேர்தலில் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்திருந்தால் உறுதியாக அவர் ஆட்சியை பிடித்திருப்பார். ஏறத்தாழ 25 ஆண்டு காலம் கழித்து 2021ஆம் ஆண்டு மீண்டும் அவர் கட்சி ஆரம்பிக்கப் போவதாக கூறினார், அரசியலுக்கு வரப்போவதாக கூறினார். ஆனால் உடல்நிலை காரணம் காட்டி தேர்தலுக்கு 1 மாதத்திற்கு முன்பாக தான் அரசியலுக்கு வரவில்லை என்று பின்வாங்கிவிட்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியை நூலிலையில் தவறவிட்ட தமிழ் நடிகர் யார் என்று சொன்னால் அது ரஜினிகாந்த்.